குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து வந்திப்பூர் வந்திருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சஃபாரி போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, சஃபாரி வெஹிக்கிள் ஏறி வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ்டோட சூப்பராக இருக்குது. சும்மா சில்லு சில்லுன்னு காற்றடிக்குது. ஜன்னல் சீட்டு வேறு. ஸோ நம்ம கரெக்டாக ஏற்ற மாதிரி சீட்டு கிடச்சிருச்சு ஜன்னல் சீட்டு முன்னாடியே. ஸோ வாங்க அப்படியே பார்த்துட்டு போவோம். வாங்க, இன்னைக்கு நமக்கு லக் இருக்கான்னு வாங்க பார்ப்போம். நம்ம போன வழியில தான் போவாங்களோ? இல்ல இல்ல, நம்ம உள்ள இங்க இருந்து பிரைவேட் வண்டி இல்ல. மாடெல்லாம் நிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இங்க பாருங்க. தெரியுதா? இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மான் தான் இப்ப நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது யானை இருந்தா தெரியுங்க, ஏன்னா இந்த வெளிச்சத்துக்கு. ஆனா உள்ள நல்லா பார்க்கணும். இங்க பாருங்க, எல்லாம் மான் அடைஞ்சிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மயிலெல்லாம் நம்ம ஒரு காட்சி பிடிக்கிறாங்க. இங்கெல்லாம் இருக்கு, முத்துமலையில இருக்கானே. என்னங்க ரோட்லயே கூட்டு போய் காமிச்சிருவாங்க போல. யானையெல்லாம் இருக்கும், ஆனா தெரியணுமே. ஆப்பா அங்கெல்லாம் ஏது மலை மேல அப்படியே. அல்ட்ரா இங்கே பாருங்க, மேனு. ஸோ இந்த இடத்துக்குலாம் என்ன அறிகுறினா, இந்த இடத்துல சிறுத்தையோ புலியோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் பார்ப்போம். இப்போ நான் பாட்டு இருக்கிறது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா பாருங்க, வைட் ஆங்கிள். ஒருவேளை அது வரைக்கும் கூட எதாவது இருந்தால் கேப்சர் ஆகும்.
நானே வந்துக்கலாம் போல இருந்தா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலிஃபண்ட் ஏடு ஏடு இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ பேபி. That's also one more elephant. எஸ், யானை கணபத்தை பார்த்தாச்சு. எடுத்துட்டேன் எடுத்துட்டேமா. நம்மளோட ஃபர்ஸ்ட் சைட்டிங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட். அங்கே ஒரு யானை இருக்குது. ஆமா, அல்ட்ரா வைடங்களை ஆன் பண்ணி ஒரு 1 மினிட்ல எலிஃபண்ட் சிக்கியாச்சு. எலிஃபண்ட் மான் கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியாது. பாருங்க, இங்க ஒரு யானை இருக்கு, இந்த இடத்துல ஒரு யானை இருக்கு, இந்த இடத்துல ஒரு யானை. ஸோ பாருங்க, வெல்கம் டு பந்திபுரா போர்டு வந்துருச்சு பாருங்க. வெல்கம் டு பந்திபுரா. எஸ்ங்க, நமக்கு ஒரு ரோடு வந்துருச்சு பாருங்க. டைவர்ஷன் இதுக்குள்ள போக போகிறோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ரோடை விட்டு பிரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம எங்க அங்கே ஏதோ வண்டி நிற்கிறாங்கங்க. ஐ திங்க் ஏதோ இங்கே பார்த்துட்டாங்க. So, okay, excuse me, listen. So, now we are enter the safari zone. Please maintain silence, okay? And don't throw any plastic item during safari. And don't tease animals. And don't use flashlight during photography, okay? And one more thing, animal sighting depends on your life. Because it's not like a zoo, actual safari. We both are trying to our level best, okay? Let's enjoy the safari. Thank you. Crossing zone. பேர்லாம் போடாதீங்க, அனிமல் டீஸ் பண்ணாதீங்க. அனிமல் பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம நேச்சுரல் சஃபாரி போவோம், ஜூ கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பயத்திலேயே பார்க்குது. பாருங்க பாருங்க, இதோட ஸ்பெஷல் என்ன சொன்னாங்கன்னா அதோட காது ரொம்ப சாப்பிட்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு தண்ணியில் ஊறிச்சுனா கூடயுமே அவருக்கு கேட்டு அது உஷாராயிருமா. ஸோ பீஹன்ஸ் அண்ட் பீகாக் இந்த இடத்துக்குள்ள யானை வந்திருக்குங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே யானை வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஆனால் நைட்டில் நான் உங்களுக்கு இந்த சஃபாரி டைமிங்ஸ்லாம் நாங்கள் அங்கே போய் நின்றுட்டு அந்த சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
Total 24 hours, 3 types of dates. Sambar dates, pocket dates, market dates. In date family, only male are active, together females. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முன்னாடி வந்து இந்த போகிற முன்னாடி வந்து இன்னொரு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. இங்கே ஏதோ ஒன்று பார்த்துட்டாங்க. இங்கேயும் 2 வழி போகுது. நம்ம எந்த வழியில் போவோம்னு தெரியல. அதிகமாக அந்த பஸ் முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம். அப்பத்துலேருந்து அப்படியே தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எதுவும் ஒன்று பார்த்துட்டாங்க. இன்னும் இருக்குதுங்க, ஏதோ சம்பவம் முடியுது. என்னது? ஐ திங்க் மயிலா? பாருங்க, எல்லாருமே ஒரே சைடு தான் போகிறாங்க. நமக்கு பின்னாடி அந்த சஃபாரி வெஹிக்கிள் வந்து வருது. கொஞ்சம் வீடியோலாம் ஆடுங்க, ஏன்னா நான் ஸ்டெபிலைசேஷன் போட்டு தான் வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் வேலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால நான் எப்படி போட்டாலுமே ஆடுக்குதுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா என்ன ஒரு நிமிஷம் லிஃப்ட் மட்டும் கொடுங்க, அப்புறம் போய் டாக்டர் கேட்டுருவேன். இந்த இடத்துல நமக்கு வந்து crocodile சைட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லா அனிமல்ஸும் தண்ணி குடிக்க வருமா, இந்த மாதிரி அந்த வழியில் போகிறாங்க. சூப்பர், we are going in different route. இன்னும் இருக்குங்க, ஸ்லோ பண்ணிட்டாங்க வண்டியை. ஓ குழியா? இங்க போறது பார்த்தா வாங்க பார்ப்போம், நம்பிக்கை வச்சிடுவோம். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம இங்க பார்ப்போம் சைடில் ஏதாவது இருக்கானே. இங்கே ஒரு வாட்டர் இருக்குங்க.
வாட்டர் இது இருக்கு. ஓ 2 ஃபுல்லா இருக்கா? ரைட் ரைட்டு. இங்க ஏதாவது நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதுக்குள்ள ஒரு இடம் போகுது. நம்ம நேரா தான் போவோம். பாருங்க, கால் தடம். கால் தடம் தான் 2 இது இப்படி இருந்துச்சு. ரெடி 2 இது இப்படி இருந்துச்சு. கால் தடம் அன்னைக்கு போது இதுவே கரடி. சரி, நம்ம கைடு என்ன பண்ணாருன்னா கீழே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்தாரு. இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க, நான் கன்ஃபார்மா சொல்ல. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க பேஸ்ட் ஆன் யுவர் லக், நீங்க வந்து பார்க்கலான்னு. வாங்க நம்மளும் பாட்டோம்லாம் பாருங்க. அவரும் நல்லா சின்சியரா உள்ள உட்காந்து தேடிட்டு நல்லா உத்துப்பா தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு வண்டி இப்படி உள்ள போறாங்க. பாருங்க, இப்போ பாருங்க அந்த வண்டி வருதா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஒரு வண்டி ஆப்போசிட்ல வந்து நிறுத்திட்டாங்க பாருங்க. இப்போ பாருங்க கம்யூனிகேஷன் பாருங்க. எதை பார்த்தாலும் இல்லை அந்த இடத்துல எதோ ஒரு சின்ன அனிமலை பார்த்தா கூட அவங்க சொல்லிடுறாங்க. அந்த சைடு அந்த வண்டி ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க கம்யூனிகேஷன் பார்த்துக்கோங்க. சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னு புரியல. ஆனால் சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு இன்னொரு வண்டி ஒன்று வருது. இன்னொரு வண்டி ஒன்று அங்கே ஒன்று வருது பாருங்க. நம்ம டிரைவர் ஏதாவது பார்த்தீங்களான்னு கேட்டுட்டாங்க. உள்ள பாருங்க அந்த வண்டியில இப்போ பார்த்துக்கோங்க. அந்த வண்டி இதுக்குள்ளே போகுது. அன்னைக்கு இதுக்குள்ளே போய் அப்படி போயிடும்னு நினைக்கிறேன். ஓ அந்த சைடு இல்லைன்ட்டாங்க, அங்கே ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வேலையில் வந்து ஒன்றும் இல்லைன்னு அங்கே ஃபாரஸ்ட் கைடே சொல்லிட்டாரு, ஒன்றும் இல்லை அந்த சைடு. அதனால் நம்மளும் இப்படி போய்கிட்டு இருக்கோம். அந்த வண்டி நமக்கு முன்னாடி போன வண்டி 483. அதாவது இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளே இந்த சஃபாரி போகும்போது நம்ம கண்ணை வந்து நல்லா வைட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் எங்கேயாவது மாட்டுச்சுன்னா அப்படியே கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கைடெலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். ஆமாம், மரத்துலேயும் உட்காந்துருக்கோம். அதுவும் நான் பார்த்துட்டு தான் வரேன். யானைக்கு இடையில போய் அந்த குட்டி
அந்த யானைகள்லாம் அது எப்படி யோசிச்சதுன்னா, நம்ம குட்டியை தூக்கிட்டு போகிறோன்னு யோசிச்சு அது வந்து நம்மளவே பார்த்துட்டு இருந்தது. அந்த சைடில் இருந்த யானை மட்டும்தான் அது பாட்டு சாப்பிட்டு இருந்தது. மற்ற எல்லா யானையுமே அந்த குட்டிக்கு பாதுகாப்பாக நின்றுருந்ததுங்க. அந்த குட்டியும் போய் அந்த சைடில் ஒளிஞ்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு யானை வந்து 2 யானைக்குள்ளே புகுந்து திருப்பி தலையாட்ட ஆரம்பித்தோன்னே நம்ம வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிரைவர் வந்து டைம் ஆயிடுச்சுங்க, சஃபாரி டைமிங் முடிஞ்சதுன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டாருங்க. எஸ் சொல்லுங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 யானை இருந்துச்சு. இந்த யானை பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நம்ம நின்றுருந்ததை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் யானைக்கு பார்க்கும்போது நம்ம இந்த யானைகள்லாம் வந்துட்டு இன்னும் நல்லா செக்யூரிட்டி பலப்படுத்திடுச்சு. நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த யானை உள்ளே போயிடுச்சு. நம்ம வண்டி எடுக்கிறது ரொம்ப நேரம் கிராஸ் பண்ணுதுங்க, ரோட கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. இங்கே பாருங்க, எல்லா ஃபேமிலியும் ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்கு. யானைஜி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, ரோட் கிராசிங் எல்லா இதுவும் வந்துருச்சு. அடி அங்கே வருங்க யாரே என்னை சீண்டாதீங்க. நம்ம சஃபாரியோட எண்டில் தான் இப்போ நம்ம யானையை பார்த்தோம். இப்போ சஃபாரியோட எண்டிங் டைம் வந்தனால இப்போ நம்ம வந்து பேஸ் கேம்ப் இடத்துல ஏதோ ஒரு புலியோ அது மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திருப்பி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம்.